பகவானை தவிர ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு நினைச்சா மனசு அதை போய் பிடிச்சுக்கும். அதுல இருந்து நாமரூபங்கள்லாம் உத்பவிச்சு மனசு அலையும். அதனால பகவானையே போதிப்பிச்சுட்டு இருக்கணும். பிரபஞ்சம் பகவத் ஸ்வரூபம்னு சொல்லணும். நமக்கு இந்த தத்துவத்தோட யுக்தி ஒன்னும் புரியாட்டா கூட சிம்பிளா அந்த தத்துவத்தை அக்செப்ட் பண்ணிட்டா போதும். பகவான் சொல்றார், அக்செப்ட் பண்ணா பரம பிரயோஜனம் உண்டாகும், அனுகிரகம் உண்டாகும். அதை ஸ்வீகரிச்சுண்டு எல்லாம் பகவத் ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம்னு அடிக்கடி சொல்லிட்டுட்டா போதும். நாராயண நாமம் ஜபிக்கிறத எந்த நாராயணன் நம்ம ஆராதிக்கிறோமோ அந்த நாராயணன் தான் நமக்கு பிடிக்கிறவாளாகவும் பிடிக்காதவாளாகவும், நமக்கு வேண்டப்பட்டவாளும் வேண்டாதவாளாகவும் எல்லாம் இருக்கா. எல்லா ரூபத்திலையும் அந்த நாராயணன் தான் இருக்கா. பகவான் உத்தவருக்கு அல்டிமேட்டா கொடுக்கிற உபதேசம். உத்தவர்கிட்ட சொல்றார், உத்தவா, இந்த ஒரு சிம்பிள் ட்ரூத் உனக்கு யுக்திக்கு புரியாட்டா கூட அக்செப்ட் பண்ணிட்டு விட்டாய்னா, யார்கிட்டயாவது வெறுப்பு வந்தா உடனே நாராயணன், அந்த வெறுப்பு போயிடும். யார்கிட்டயாவது பிரத்யேகமா அட்டாச்மெண்ட் வந்தா அவ நாராயண ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம். இது ஒரு மந்திர வித்யா மாதிரி உள்ள வச்சுக்கணும். உள்ள வச்சுட்டு எந்த விகாரத்தையும் இதை வச்சுட்டு டீல் பண்ணிட்டே இருக்க மற்றவாள்கிட்ட ஸ்பர்தையோ மற்றவனை பார்த்து பொறாமையோ அகங்காரமோ எல்லாம் உள்ளேந்து போயிடும். இந்த அகங்காரம், ஸ்பர்தை, அசூயை, துவேஷம், அனாவசியமான ஆசைகள் இதெல்லாம் மனசுல இருந்து போயிடுறதுனாலே நிம்மதியை நம்ம எங்க போய் விலை கொடுத்து வாங்கணும்? நிம்மதிதான் இருக்கு. நம்ம ஸ்வரூபமே நிம்மதிதான். நிம்மதிக்கு தேடவே வேண்டாம். யாருகிட்டையும் பிரத்யேகமா அட்டாச்மெண்ட் இல்லையா, துக்கம் வராது. ஆனா எல்லாருக்கிட்டையும் ஸ்நேகம், அட்டாச்மெண்ட்டும் ஸ்நேகமும் ஒன்னல்ல. பிரத்யேகமா யார்கிட்டயோ பாசம் இருந்தா துக்கம், எல்லாருக்கிட்டையும் ஒரே போல ஸ்நேகமா இருந்தா சந்தோஷம், ஆனந்தம். இந்த ஒரு பாவங்கள் எல்லாம் வளர்ந்துடுத்தினாலே மனுஷனுக்கு சாந்தி ஏற்பட்டுடும், நிம்மதி ஏற்பட்டுடும்.